சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபீஸ் சம்மர் ட்ரிங்க். இன்றைக்கி சம்மர் ட்ரிங்க்கில் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கோ எங்கள் வீட்டில் நான் செய்கிற ரெசிபீஸும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சம்மர் சீசன் வந்துருச்சு. இனிமேல் டெய்லி ஒரு ஹெல்த்தியான ஜூஸாகவும் கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஜூஸாகவும் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 to 5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். பிளாக் சால்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பிளாக் சால்ட் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ட்ரிங்க்குக்கு. இஞ்சி ஒரு துண்டு ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு மின்ட்டு வந்து நான் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு மின்ட்டு நல்லா வாஷ் பண்ண மின்ட்டையும் ஆட் பண்ணுறேன். 50 கிராம்ஸ் மேலே நீங்கள் சேர்க்க தேவையில்ல. நம்ம பண்ணுற குவான்டிட்டிக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நையாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக நம்ம பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம வடிகட்டிக்கணும். வடிகட்டாமல் ஆட் பண்ணாதீங்க. நல்லா வடிகட்டிட்டு கரெக்டாக நான் ஆட் பண்ண தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் அரைச்ச பேஸ்ட்டுக்கு ஆல்ரெடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோம். இப்போ 1.5 கப்பு தண்ணி. ஸோ இந்த 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்குது. சோம்பு, ஏலக்காய், ஜீரகம், இஞ்சிலாம். இப்போ நம்ம இதை ஐஸ் க்யூப் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்ணுற சில சம்மர் ட்ரிங்க்குக்கு இந்த க்யூப்ஸ் போட்டுப்பேன் ஐஸ் க்யூப் பதிலுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hour to 2 hours டேக் எடுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சியா சீடு மேலே கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். சியா சீட் சேர்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஐஸ் க்யூவாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 சம்மர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். பைனாப்பிள் ஜூஸு. ஸோ பைனாப்பிளை ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இது மாதிரி வந்து ஜூஸ் மேக்கரில் கம்ப்ளீட்டாக பைனாப்பிள் ஜூஸு எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஐஸ் க்யூப் ரெடியாக இருக்குது. இப்போது ஐஸ் க்யூபை நம்ம அழகாக எடுத்து வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக எடுத்து கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் ஐஸ் க்யூப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து எல்லாமே எடுக்க போகிறது இல்லை. இதில் ஒரு 4 க்யூப்ஸ் எடுத்தால் நம்ம போதும் தேவையான பண்ணுற அளவுக்கு. இப்போது ஒரு கிளாஸில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன புதினா அண்டு நம்ம பண்ண க்யூப்ஸ் 2 இல்லை 4 சேர்த்துக்கோங்க. நான் 4 க்யூப் அளவுக்கு சேர்க்குறேன் ஒரு கிளாஸ்க்காக. ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கரைய சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பைனாப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் நான் இது வரைக்கும் சேர்க்கவே இல்லை. அது உங்களோட கம்ப்ளீட் ஆப்ஷன் தான். நான் வந்து ஹனி லைட்டாக சேர்க்குறேன். குட்டீஸ்க்கு குடிக்கிறதுனால ஹனி இல்லாமல் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் ஹனி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே நம்ம ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டாப்பில் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு பைனாப்பிளையும் ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். கம்ப்ளீட்டான சம்மர் ட்ரிங்க் ரெடி. இந்த ஐஸ் க்யூப் உங்களுக்கு மெல்ட் ஆக அந்த பைனாப்பிளோட அந்த ஜீரக ஸ்மெல்லு, சோம்பு, ஏலக்காய், இஞ்சி, இந்த பைனாப்பிள் இது 2ம் கலந்து நீங்கள் குடிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மர் ட்ரிங்க் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் வெயில் சீசனுக்கு எதனா ஜூஸ் வேணும்னு கேட்கும்போது வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.